சர்வதேச T20 போட்டிகளில் 1000க்கும் அதிகமான ரன்களை குவித்ததுடன் 100 விக்கெட்டுகள் வீழ்த்திய முதல் வீரர் என்ற பெருமையை இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா படைத்துள்ளார். தர்மசாலாவில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் விக்கெட் எடுத்ததன் மூலம் இந்த சாதனையை படைத்துள்ளார். 1939 ரன்கள் மற்றும் 100 விக்கெட்டுடன் ஹர்திக் பாண்டியா முதலிடத்தில் உள்ளார். 763 ரன்கள் மற்றும் 132 விக்கெட்டுகளுடன் அயர்லாந்தின் மார்க் அதேர் இரண்டாம் இடத்தில் உள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் அதிரடி பேச்சு, அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல் பேசினாங்கல்ல. அண்மையில கூட என்ன பேசினார் அவரு? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு. திமுகவோட நிலைப்பாட்டை நம்ம பார்த்துக்கலாம். அவங்க இன்னைக்கு பதவி இருக்காங்க. இன்னும் கவுண்ட் டவுன் அவர் சொல்றாரு, டெல்லிக்கு நாங்க இது அடிபடை மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேறாக்கும் வசனம் எல்லாம் பேசினாலும் இன்னைக்கு அவங்களை கவுண்ட் டவுன் துவங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வழக்குகளும் இந்த வழக்கு சந்திக்கவே இன்னைக்கு இந்த கோடை மாதத்துல ஒரு 3 மாசத்துல உள்ள அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் வழக்கு வரும், என்ன ஊழல் வழக்கு எல்லாம் வெளியே வருகிறது, இது நாடு பார்க்க போயிட்டது. பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பல்வேறு இடங்களில் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பெயர்களே கூட வாக்காளர் பட்டியலில் அவர்கள் வீடு மாறிவிட்டார்கள் என்று உள்ளூர் அரசு அதிகாரிகளை வைத்து பல்வேறு முறைகேடுகளை அரங்கேற்ற பார்க்கிறார்கள். அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். இடதுசாரி அரசியலுக்கு எதிராகவும் திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராகவும் அம்பேத்கர் பெரியார் முன்மொழிந்த சமூக நீதி அரசியலுக்கு எதிராகவும் இங்கே சதி செய்யக்கூடிய அந்த சதிகார கும்பலை நாம் விரட்டியடிக்க வேண்டும். இந்த மண்ணில் அவர்களுக்கு இடமில்லை என்று சொல்ல வேண்டும். மகளிர் சுயஉதவி குழுக்களுக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்த தொகையை திசை திருப்பி இந்த வெல்லும் தமிழக பெண்களை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட வீடியோ ஆடியோ எடுத்து போடுறதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்க மாநில அரசு. குஜராத்தில் உட்கார்ந்து மிரட்டி பணிய வைக்கலாம்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது. சென்னையில் மிகப்பெரிய அந்த ஓட்ட நிகழ்ச்சி 21 டிசம்பரில் நியூஸ் 18 நம்ம ரன் சவுத் எடிஷன் அப்படின்னு இங்கே பண்ண போகிறாங்க. குறிப்பாக இதில் நம்மளோட ஜென்ரலாக பார்ட்டிசிபேஷனில் 3 கிலோமீட்டர், 5-10 கிலோமீட்டர், காம்படிட்டிவ் 5-10 கிலோமீட்டர் ஓட்டம். அது மட்டும் குழந்தைகளுக்கு 1-2 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் மாதிரி ஓட்டங்கள். அது பேசிக்காக இந்த மாதிரி உள்ள அந்த காலத்து மெரத்தானாக இருக்கணும் இல்லையா, வாக்கத்தானாக இருக்கட்டும் இல்லையா, இந்த ரன்னிங் இது இருக்கு இல்லையா, அது நம்ம உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டெமினா பில்ட் பண்ணுறதுல நமக்கு மிகப்பெரிய சவாலான ஒபேசிட்டி, அதை சார்ந்த பல்வேறு நோய்கள், அந்த மாதிரி உள்ள ஹெல்த்தை நம்ம லைஃப் ஸ்டைலை சரியாக கவனிக்காதனால இருக்கக்கூடிய நோய்கள் தடுப்பதற்கு சாதாரண சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், கார்டியாக் ப்ராப்ளம், அதே மாதிரி ஃபேட்டி லிவர் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த நடக்கிறது, ஓடுறது இதெல்லாம் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும்ங்கிறதுனால தான் அந்த விழிப்புணர்வு. ஒரு பக்கம் அவேர்னஸ் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ், ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம கவனக்குறைவாக இருந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒன்று அந்த டீம் ஸ்பிரிட், செகண்ட் அந்த விழிப்புணர்வு, தேர்டு ஹெல்த் கான்ஷியஸ்னஸ். அவங்க எல்லாருக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நியூஸ் 18 குறிப்பாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்றது அவர்களுக்கு என்னோட தனிப்பட்ட முறையில் மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி. நியூஸ் 18ஓட சென்னையோட உடனே ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 1500 கன அடி நீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பழனிக்குமார் வழங்க கேட்கலாம். பழனிக்குமார், விவரங்கள்.
மோனிஷா, தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே 71 அடி உயரத்தில் அமைந்துள்ள வைகை அணையின் நீர்மட்டமானது நடப்பாண்டில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக கடந்த ஆகஸ்ட் 24 மற்றும் அக்டோபர் 20 என 2 முறை 69 அடியை எட்டியது. இதன் தொடர்ச்சியாக தான் மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இருப்பினும் முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்பட்ட கூடுதல் நீரின் அளவாலும் மூல வைகை ஆற்றில் ஏற்பட்ட நீர்வரத்தாலும் வைகை அணையின் நீர்மட்டம் 60 அடிக்கு உயர்ந்தே காணப்பட்டது. இதன் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பழைய ஆயக்கட்டு நிலங்களுக்கு இன்று முதல் 600 மில்லியன் கன அடி நீர் திறக்க வைகை அணையில் இருந்து நீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முதல் நாளான இன்று தற்பொழுது வினாடிக்கு 1500 கன அடி நீர் ஆற்றின் வழியாக திறக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வழக்கம் போல குடிநீர் பாசனத்திற்காக 1969 கன அடி நீர் பெரியார் பிரதான கால்வாய் வழியாக வைகை அணையில் இருந்து வெளியேற்றப்படுவதால் ஆக மொத்தம் 3469 கன அடி நீர் தற்பொழுது வைகை அணையில் இருந்து வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் என 5 மாவட்டங்களில் உள்ள வைகை கரையோர பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி நீர்வளத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து அணையின் நீர் இருப்பிற்கேற்ப நீர் திறப்பின் அளவும் படிப்படியாக குறைக்கப்படும் என நீர்வளத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பழனிக்குமார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்பமனு விநியோகம் தொடங்க இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். அதிமுகவுடைய விருப்பமனு விநியோகமானது இன்று தொடங்கி இருக்கிறது. நாம் நேரடியாக இந்த காட்சியில பார்க்கலாம். அதிமுகவினுடைய இந்த விருப்பமனு விநியோகம் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கி இருப்பதை நம்ம காட்சிகளாக பார்க்க முடிகிறது. கட்சியினுடைய பல்வேறு நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், கட்சியினுடைய பல ஊர்களில் 234 தொகுதிக்கு மட்டுமில்லாமல் கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கான விருப்பமனு விநியோகமும் நடைபெற்று வருகிறது. அந்த விருப்பமனு பெறுவதற்கு 15,000 தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு 15,000 விருப்பமனு விநியோகமாக செய்யப்படுகிறது. டிமாண்ட் டிராஃப்ட் டிடி மூலமாக, வரையோலை மூலமாக அந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்த இருக்கிறார்கள். கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அந்த விருப்பமனுவை ஆர்வத்துடன் பெற்று வருவதை பார்க்க முடிகிறது. மறுமுனையில் பார்த்தீர்கள் என்றால் ஏராளமானோர் தற்போது அந்த விருப்பமனுவை கட்டணம் செலுத்தி பெற்று வருகிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன செய்வார்கள் என்றால், இந்த அடுத்த கட்டமாக செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த மனுக்கள் பரிசீலனைக்கு எடுக்கப்படும். அதற்கு பின்னராக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்படும். ஆனால் அதற்கு முன்பாக கூட்டணிகளுக்கான பணிகள் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதிமுக தேர்தலில் மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். அதைத்தான் நம்ம காட்சிகளாக பார்க்க முடிகிறது. இன்று வாங்கக்கூடிய இந்த விண்ணப்பங்கள் வர 23ஆம் தேதி வரை விநியோகம் செய்யப்படும். விநியோகம் செய்யக்கூடிய விண்ணப்பங்கள் அன்றைய தினம் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் பூர்த்தி செய்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு கொடுக்க வேண்டும். இங்கேயே புகைப்படம் எடுக்கப்படுகிறது. இங்கேயே டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கிறதுக்கான பணிகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருவதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று ஆர்வத்துடன் பலர் விருப்பமனுவை கொடுத்து வருவதும் நம்ம பார்க்க முடிகிறது. முதல் நாளான இன்று ஏராளமானோர் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருந்து அந்த விருப்பமனுவை பெற்றுக்கொண்டு அதை தாக்கல் செய்வதற்கான பணிகள் மிக தீவிரமாக தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அநேகப்பட்டவர்களுடைய விருப்பமாக தெரிவித்த அந்த விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாகத்தான் இந்த விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்படும் என்று அதிமுக தலைமையின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.